டின்னருக்கு வீட்டில் எதுவுமே இல்லைங்க. சரி நம்ம ஸ்டைலில் மக்ரூனி செய்வோம்னு சொல்லிட்டு குக்கரில் மக்ரூனியை போட்டு அது ஃபுல்லாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கல்லுப்பு போட்டு குக்கரை நல்லா பாயில் பண்ண வச்சிட்டேன். பாயில் ஆகிற கேப்பில் வெங்காயம் தக்காளிலாம் வெட்டிட்டு ஒரு பேன் எடுத்து நல்லா கழுவிக்கணும். சுத்தம் ரொம்ப முக்கிய மக்களே. அந்த பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டு வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா கிண்டிடணும். நீரமாக நல்லா வதங்கின அப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டிக்கணும். நான் போட்டிருக்கிறது எல்லாமே என்னோட தேவையான அளவுக்கு தான் போட்டிருக்கேன். அப்புறம் வீட்டில் ரெடி பண்ணியிருக்கிற கொஞ்சம் மசாலாவை போட்டுட்டு சிக்கனை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அது நல்லா வதங்கின அப்புறமா கொஞ்சமாக ஜீரகத்தூளை போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டிட்டு குக்கரில் பாயில் இருக்கிற மக்ரூனியை ஃபில்டர் பண்ணி அந்த மசாலாவில் கொண்டு போய் அந்த மக்ரூனியை போட்டுட்டு நல்லா கிண்டிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லியை மேலே அழகாக தூவிட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக மக்ரூனி ரெடி ஆயிருக்கும். அதை அப்படியே பிளேட்டில் மாற்றி எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி டேபிள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ஜூஸ் ஏதாவது வச்சு குடிச்சுக்கோங்க. அது கூட இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.